வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அளவுக்கு அதிகமாக குடிப்பழக்கத்துக்கு ஆளான ஒரு மனிதருடைய குடும்பம் எந்த நிலைமையில் இருக்க போகுது, அவங்க மனைவிமார்கள் எந்த நிலைமையில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குடிப்பழக்கம்ன்றது ஒரு ஆணுக்கு இந்த குடிப்பழக்கம் ஒரு குடும்ப தலைவனுக்கு இருந்தது அப்படின்னா மெயினாக பாதிக்கப்படுறது மனைவிமார்கள். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு கட்டத்தில் கல்யாணம் முடித்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி தான் வந்திருப்பாங்க. நம்ம கல்யாணம் முடிச்சிடுறோம், அதுக்கப்புறம் ஒரு சொந்தம் பந்தங்கள் உறவு முறைகள் எல்லார்ட்டையும் நல்லா சகஜமாக நல்லா பேசி பழகணும், சந்தோஷமாக வாழணும். கணவரோட வேலை இல்லாத மற்ற நேரங்களில் நம்ம வெளியூர் போகணும், கோயிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும், ஒரு சுற்றுலாவுக்கு போகணும், ஒரு படத்துக்கு போகணும், ஒரு பொருட்காட்சிக்கு போகணும், ஒரு ஷாப்பிங் போகணும். இதெல்லாம் அவங்களுடைய கற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு குடியார கணவனுக்கு அவங்க வாக்கப்பட்டாங்கன்னா எல்லாமே டோட்டலாக அவுட் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸு. இதில் அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாகுது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு குடியார கணவரோட மனைவி கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே வர்ற பெண்கள், மற்ற சக உறவினர்கள் அங்கே வர்றவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னம்மா உன் வீட்டுக்கார் இப்போ எப்படி இருக்காரு, நல்லா வச்சுக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது அவங்களுக்கு மனசில் ஒரு முள்ளை தச்ச மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா அதிலே எல்லாமே அடிபட்டு போயிடும். உன் வீட்டுக்கார் நல்லா இருக்காரா, ஒழுங்காக இருக்காரா, நல்லா வச்சுக்கிறாரா, அதில் ஒரு வார்த்தையை சேர்த்து கேட்பாங்க, உங்கள் வீட்டுக்கார் இப்போ நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் அவங்கள அந்த இதயத்தில் அந்த முள் தச்ச மாதிரி இருக்கும். அப்போ இப்போ நல்லா இருக்காரானா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னால் அவங்க குடும்பமே அவரே சரியில்லாத ஒரு மனிதன், சரியில்லாமல் வாழ்கிறாருன்னு தானே அர்த்தம். இந்த வார்த்தை அவங்களுக்கு நெஞ்சமெல்லாம் புண்ணாயிருது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸு எங்கேயும் வெளியில் தலை காட்ட முடியலை. இவங்க இதனால் என்ன பாதிப்பாங்க அப்படின்னா, ஒரு கோயில் குளத்துக்கு போக, சாமி கும்பிட, இதெல்லாம் ஒரு கட்டத்தில் ரொம்ப பயபக்தியாக இருந்தவங்க எல்லாமே போயிடும். கடவுளே நமக்கு இல்லைடா, சாமியே நம்மளை கை விட்டுருச்சு, நம்ம எப்படியெல்லாம் அந்த வாழ்க்கை இருக்குன்னு நினச்சி வந்தோம். கடைசியில் அந்த குடியார கணவனுக்கு வாக்கப்பட்டு தினந்தோறும் பிரச்சனை, தினந்தோறும் சண்டை, தினந்தோறும் இந்த ஆள்கிட்ட மல்லு கட்டுறதே பொழப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி மைண்ட் டென்ஷன் ஆயிரும். ஒரு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு ஒரு முழு குடியாரனோட மனைவி இருப்பாங்க. இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இதில் கொஞ்சம் மன பலவீனமான பெண்கள் அவங்களோட குடும்பம் நடத்த முடியாது. ஒன்று டைவர்ஸ் ஆயிடும், இல்லை அப்படின்னா அவங்க தற்கொலைக்கு உயிரை மாச்சிக்கிறதுக்கு வழியை தேடி போயிடுவாங்க. இந்த ரெண்டு விஷயம் நடந்துடும். ஒரு முழு குடியாரனோட பேலன்ஸ் பண்ணி குடும்பம் நடத்த முடியாத ஒரு பலவீனமான பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவு இதுதான். இதே நல்ல பலம் வாய்ந்த பெண், ஆண்டவனுடைய அனுகரணையோட அந்த பெண்ணுக்கு அந்த தைரியம், தன்னம்பிக்கையும், என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறாதா, இந்த குடியார மனுஷன் திருந்த மாட்டாரா, நம்மளுக்கு வாழ்க்கை இல்லையா, நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க தைரியமாக வாழ்ந்துருவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்வாங்க. மனசெல்லாம் திக்கு 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 திக்குன்னு இருக்கும். இவர் எப்போ வர்றாரு, எப்போ போகிறாரு, என்ன செய்வார், எதை பேசுவார், எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. பூரா சஸ்பென்ஸ். சுருக்கமாக சொல்லணும்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தானு எல்லை கோட்டில் நிற்பாங்க பார்த்தீங்களா இராணுவ வீரர்கள், எப்படா குண்டு போடுவேன், சண்டை நடக்கும், அதை எதிர்கொள்ள தயாராக இருப்போம்னு சொல்லி, அந்த மாதிரி ரெண்டு நாட்டுக்கு இடையில் உள்ள அந்த எல்லைக்கோட்டில் இருக்கக்கூடிய இராணுவ வீரனுக்கு என்ன மனதிடம், மனபலம் இருக்குமோ அந்த பலத்தோடு இருக்கக்கூடிய மனைவிமார்கள் தான் இந்த முழு குடியாரனோட குடும்பம் நடத்த முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. மற்றவங்கெல்லாம் பலவீனமானவங்க நான் சொன்ன கேட்டகரியில் போயிடுவாங்க, அவுட். ஒன்றா அடுத்த வாழ்க்கையை தேடி போகணும், இல்லையா பரலோகம்தான். இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு போய், ஏன்னா மானம் போச்சு, மரியாதை போச்சு, எந்த சுகமும் இல்லை, எந்த ஒரு இன்ப துன்பங்களும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி கணவர் தேவையில்லாமல் சந்தேக புத்தி அவருக்கு ஜாயிண்ட் ஆயிரும். முழு குடியாரனாட்டால் சந்தேக புத்தி ஜாயிண்ட் ஆயிரும்.
ஜாயிண்ட் ஆயிரும், சந்தேகப்பட்டு பேசுகிறது, எதையாவது ஒன்று சொல்லி வம்ப இழுக்கிறது, இதுதான் அவங்களுடைய கேரக்டரு. ஒரு பைத்தியம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி மனைவிமார்கள், இவங்களை பெத்த தாய்மார்கள், அதாவது இந்த குடியாரனை பெத்த தாய்மார்கள், இவங்க வந்து மனபாரம் ஒரு பாறாங்கல்ல தூக்கி வச்சு நடந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க வாழ்க்கையில். அப்போ இவங்க இந்த குடியாரனை திருத்தணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க வந்து இவங்களை எப்படி இந்த குடியாரங்களை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் சூட்சமத்தை கற்றுக்கணும். கற்றுக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ரெக்கவரி கொண்டு போய், அவருக்கு அறிவுரை சொல்கிறது பிடிக்காது, அடுத்தவங்க குறை சொல்கிறது பிடிக்காது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு எது தான் பிடிக்குது, அவருக்கு பிடிச்சது பூரா இந்த பாட்டில் குவாட்டர் தான். அதை தவிர்த்து நீங்கள் எதை சொன்னாலும் பிடிக்காது அவருக்கு. அது மாதிரி இவருக்கு பிடிக்காது. இதை அப்படியே ஆப்போசிட்டாக உல்டா பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி பேசி சில விஷயங்களை செஞ்சு கொண்டு வந்தோம் அப்படின்னா இவரையும் மாற்றுறதுக்கு உண்டான வழிகள் இருக்குது. இதுக்கு உலகம் பூரா, குறிப்பாக நம்ம வந்து சிம்பிளாக சொல்லுவோம், நம்ம தமிழ்நாடு பூரா ஒரு அமைப்பு இருக்குது, ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ்ன்னு சொல்லி. அதில் இன்னொரு அமைப்பு, குளித்து அந்த திருந்தின மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, ஆண்கள், அவங்களுடைய மனைவிமார்களுக்கு ஆல் அனால் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் இருக்குது. இது எல்லா ஊர்லேயுமே பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதோட மீட்டிங் வந்து நடக்குது. வீக்லி ஒன்ஸு, வீக்லி 2 டைம் இந்த மாதிரிலாம் நடக்குது. சேலம் இது போன்ற பெருநகரங்கள்லனா வாரம் பூராமே நடக்கிறதா சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து இருக்குது. அந்த மீட்டிங் ஸ்பாட்டில் போய் நீங்கள் அந்த பெண்களோட கலந்து இதுக்குண்டான ஆலோசனைகளை கேட்டீங்க அப்படின்னா, என் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, அவர் எப்படியாவது நம்ம ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலோசனைகளை கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். உங்களை மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு குடியார கணவனோட வாழ்றீங்க, அவங்க குடிச்சிட்டு குடியார கணவனோட வாழ்ந்து அந்த குடியார கணவனை திருத்தி அந்த திருந்தின கணவனோட வாழ்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எங்கே கிடைக்கும்னா, அந்த ஆல்கஹால் அனானிமஸ் அப்படின்ற மீட்டிங்கோட ஆல் அனால் அப்படின்ற ஒரு மீட்டிங் இருக்குது, பெண்களுக்கு உண்டானது. இந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த குடியார மனிதனை எப்படி வெளியே கொண்டு வர்றது, இவர்கிட்ட நாம் எப்படி நடக்கணும், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், இந்த சூச்சமன் தெரியணும்ல. அதே மாதிரி இந்த குடியார கடவுன்ட்ட என்ன பேசுனா அவனுக்கு கோபம் வராது அப்படின்ற இந்த சூச்சமங்கள்லாம் சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு இலவசம்தான், 10 பைசா நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, பணக்காரங்க வரணும், ஏழை வரணும், நடுத்தரவாதிகள் வரணுன்ற அவசியம் இல்லை. அனைவரும் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கலாம். இதுக்கு உண்டான உங்களுக்கு முழு விவரங்கள் தெரியணும் அப்படின்னா, ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே நம்பர் கொடுத்துருங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி இதுக்கு உண்டான விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தேவையான விவரங்களை நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கோம். ஒரு குடியார கணவரை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை வாய்மொழியாக நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுத்து கொடுக்கறதுக்கு இறைவனுடைய கருவியாக நாங்களும் உங்களுக்கு செயல்படுவோம்னு சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க்யூ மக்களை.